வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். நம்ம இன்னைக்கு மட்டன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ மட்டன், வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம், ஒரு 200 கிராமில் சொல்லணும்னா 200 கிராம் 2 பெரிய வெங்காயம், தக்காளி 1 தக்காளி. இந்த ஒரு தக்காளின்றது ஒரு 100 கிராம் இருக்கும், அவ்வளோதான். மட்டனுக்கு வந்து தக்காளி அதிகமாக போடக்கூடாது. நான் வந்து மட்டனை வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு இதுலேயே 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு உப்பு போட்டு மட்டனை வேக வச்சுருக்கேன். இப்போ இதை வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். பாருங்கள், சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன், அதாவது இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். பட்டை வந்து 2 துண்டு, அதாவது 2 இஞ்சி இவ்வளோ நீளம். பிரிஞ்சி இலை அதே மாதிரி ஒரு 2 இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும், அப்போ தான் கிரேவிக்கெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் செவக்கட்டும், அது வரையும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. ஏற்கனவே 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டுகள் வேக வைக்கும் போது. இப்போ ஒரு 1/2 ஸ்பூனை பார்த்துக்கோங்க. இதில் மொத்தத்தில் 1 ஸ்பூனு அளவு வந்து 1/2 கிலோவுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதை லைட்டாக ஒரு 2 நிமிஷம் ஒரு கிண்டுங்க. இஞ்சி பூண்டு போட்டோன்னா அடி பிடிக்கும், அதனால் தீய சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த ஒரு தக்காளி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போடுங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ துண்டு துண்டாக சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி இல்லாமல் நல்லா மசிஞ்சு, அப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா இருக்கும். இப்போ அது நல்லா வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணு. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க, தக்காளியே தெரியலை பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த வேக வச்ச மட்டனை மாத்திரம் எடுத்துடலாம். தண்ணியை வடித்து தனியாக வச்சுக்கோங்க. திருப்பி இந்த தண்ணி இதில் தான் ஊற்றணும். இப்போ வந்து இந்த ஸ்பூனை பாருங்கள், இருக்குதுலேயே ரொம்ப சின்ன ஸ்பூன், இது வந்து டீஸ்பூன் கிடையாது, அதை விட சின்ன ஸ்பூன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தீய சிம்மில் வச்சு இதை நல்லா ஒரு கிளறுங்க. இப்போ அதே ஸ்பூனில் மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போடுங்க. பாருங்கள், கோபரமாக 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன். அப்போ தான் அந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது வந்து 1/2 கிலோ மட்டனுக்கு தான். இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறுங்க. இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறியாச்சு. திரும்பியும் அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் மட்டன் மசாலா கோவரமாக போட்டுக்கோங்க. கடையில் வாங்கின மட்டன் மசாலாவில் வீட்டில் எந்த மட்டன் மசாலா வச்சுருக்கீங்களோ அதை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறுங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா கிளறியாச்சு. அந்த மட்டன் மசாலா எல்லாம் போட்டு ஏற்கனவே இதில் ஒரு 1/4 உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ வந்து இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, தண்ணியை ஊற்றிடலாம். அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டி விடுங்க. இப்போ தீயை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து சிம்மில் தான் வச்சுருந்தோம், ஏன்னா அடி பிடிச்சிருன்றதுக்காக. இப்போ ஃபுல்லாக நல்லா தீயை நான் ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ உப்பு காரம் எல்லாம் குடிச்சு பாருங்கள். இப்போ அந்த தண்ணி வந்து வற்றணும். இந்த தண்ணி வற்றி அந்த கிரேவி பதத்துக்கு வரணும். தண்ணி அதிகமாக வச்சு வேக விட்டுறக்கூடாது. அந்த மட்டன் வேக வைக்கும்போது ஒரே 1 டம்ளர், அதாவது ஒரு 200 ml தண்ணி வச்சு வேக வச்சா போதும் 1/2 கிலோவுக்கு. இப்போ இதில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். எங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு தண்ணி வற்றட்டும், இந்த ஊற்றின தண்ணி வற்றட்டும். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் எந்த அளவுக்கு வற்றிருச்சு பாருங்கள். இப்போ தீயை வந்து குறைச்சிக்கோங்க. இப்போ வந்து தீ ஃபுல்லாக இருந்தது இல்லைங்களா, இப்போ நல்லா குறைச்சிட்டு தீயை நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பிலையை மேலே ஆப்பில் போட்டு விட்டுருவோம். போட்டு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், சிம்மில் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க.
அவ்வளோதாங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்மிலே வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கிரேவி எல்லாம் அப்படியே லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில், அவ்வளோதான். சாப்பிட்டு மயங்கி போயிடுவாங்க உங்கள் சமையல்லையே. இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுறீங்க. தேங்க்யூ.